ஃபர்ஸ்ட் எந்த கேம் ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் மேல பெரிய கேம்ல ஆகாது. எனக்குலாம் உண்மையா பயம்டா. என்னடா சின்ன குழந்தை ஓடுங்க. மற்ற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வர அலௌடு இல்லை. ஆனால் இங்கே வந்து சில் அவுட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடு வந்து உள்ளே கொண்டு வந்துக்கலாம். காய்ஸ் வணக்கம், நான் உங்கள் நரசிம்மா. இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சில் அவுட் தீம் பார்க் போகிறோம். ஃபஸ்ட் டைமாக போகிறோம். யாருன்னா நம்ம கூட கிஷோர், சந்தோஷ் இருக்கிறாங்க. அப்புறம் கேமராமேன் ஆதி இருக்கிறாப்புல. நீ தீம் பார்க் போயிருக்கியா? அதில் மைக் வச்சிருக்கேன். நானும் போனதில்லைண்ணா. ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறோம். நானும் போனேன். என்ன கேளு, அதான் மைக் மாட்டிருக்கீல்ல. ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே தீம் பார்க் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தீம் பார்க் ஃபஸ்ட்டு போய் என்ஜாய் பண்ணோம். அது இந்த வெயிலுக்கு பாய்ஸ்லாம் கம்மியாக இருக்குது. பாய்ஸ் மட்டும் கம்மியாக தான் இருக்குது. 3 பேர் தான் ஆட முடியும்னு நினைக்கிறேன். 3 பேர் தான் ஒரு வீடியோ எடுப்பா நம்ம 3 பேர். ஆமாம் கைஸ், ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக அதான் இருக்க போகுது. வாங்க போகலாம். காய்ஸ் ஒரு வழியாக வந்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் இருக்குமா? 63 கிலோமீட்டர், 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம். வர்ற வழியில் வேற இவன் வண்டி வேற எடுக்க பண்ணிருச்சு. டோக்கெல்லாம் போட்டு நாய் போல போயிடுச்சு. ஆனால் வந்துட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு சில் அவுட் தீம் பார்க். இதான் என்ட்ரன்ஸே பயங்கரமாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. எவ்வளோ கேம்ஸ் இருக்குது? 60 கேம்ஸ். கிட்டத்தட்ட 60 கேம்ஸ் இருக்குது. உள்ளே இன்னைக்கு ஃபுல்லாக மஜா பண்ண போகிறோம். இன்னும் நம்ம பசங்க தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறானுங்க. பரவாயில்ல. இப்போ பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தால் சேஃபாக பார்க் பண்ணிக்கலாம். சரி வாங்க உள்ளே போகலாம். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா 650 ரூபா. அது போக அங்கே லாக்கருக்கு வந்து அது 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. 150 ரூபா. ஆமாம். அப்புறம் அது எதுக்கு மீதுன்னா 100 ரூபாய் கொடுத்துருவாங்க. திருப்பி வந்து நம்ம கொடுத்துருவோம் சாவி. நம்ம ஒரு ஆள் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை 100 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டு மீதி பேலன்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த ப்ராசஸ்லாம் இங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60 கேம்ஸ் இருக்குது. உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். சீக்கிரம் வாங்க போகலாம். ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணி வந்தாச்சு. ஆள் எப்படி இருக்கிறான் பார்த்தீங்களா? சந்தோஷம். என்ன பயங்கரமா வைப் பண்ணிட்டுறாங்க எல்லாரும். நம்மளும் வைப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எந்த கேம் ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் மேல பெரிய கேம்ல ஆகாது. எனக்குலாம் உண்மையா பயம்டா. என்ன சின்ன குழந்தை ஓடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து சின்ன கேம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குழந்தை விளையாடுறாங்க. அது அங்காமி அவனை பாரு. அந்த மாதிரி குழந்தை விளையாடுற கேம் விளையாட சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் வந்து நம்ம பெரிய கேம். ஒரு கைஸ் இங்கெல்லாம் பயங்கர மேல இருந்து வருது அப்படியே. ஃபர்ஸ்ட் அந்த கேமா? சரி வாங்க போலாம். கைஸ் போலாம் வாங்க. பார்த்தாவே அல்லு. அதுக்கு மேல போறேன். அங்க போறேன்டா. ஏய் கிஷோடி, அது அங்க இருக்குடா கிஷோரி. இது வேணாம்டா. அது அங்க போடா. எடுத்தோன சின்னதுக்கு போலாம்டா. ஏடா நான் சொல்றேன். நான் போறேன். ரெண்டு பேரும் அது. இது போதுடா. அங்க தனியா தருவாங்க. அத அங்கஸ்ட் வா. அது அங்க மேல தனியா தருவாங்க. எடுத்து ஓடியா. நீ வா, உலப்பாத வா. போனதே இல்ல. எடுத்துனே மேல எடுத்து சொருகு போறா. சத்தியமா போக மாட்டேன்ப்பா. என்னை ஆள விட்டுருக்கு சாமி. கைஸ் எனக்கு என்ன வேலைன்னா ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்றதா வேலை. விளையாடுறதுல எனக்கு வேலையே இல்லை. அத அவனுக்கு பாத்துக்கோங்க. எப்படி போன, எப்படி உட்காரணும் சொல்லி கொடுங்க. எல்லாம் தெரியும். நான் அப்படி போயிருக்கேன். எங்க போயிருக்க நீ? நான் டீரேஷன் போறேன். கடவுளே எங்கடா இருக்கிறா? படுங்கண்ணா. பேக்ல ட்ரை பண்ண போறோம். அது அங்க ஜூம் பண்ணு. இது வேற எப்படி இருக்குன்னு பாரு. ஆல்ரெடி இப்பதான் ஒருத்தர் கீழே விழுந்தாராமா.
நம்ம ட்ரை பண்ண. டேய் நீ போறே நான் போட்டா ஃபர்ஸ்ட். நான் தான் போறேன். இருடா அவசரப்படாதடா. மைக் கொள்ள வேண்டாம். என்ன நீ போய் நான் போய் உட்கார்றேன் உள்ள உட்கார்றா. சிம்மாலேஸ்வர் பேஜ் இன்னைக்கு இருக்குமா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சு. சிம்மாலேஸ்வர் இருக்கு ப்ரோ. அது பிடிக்காம உட்காரணும். பிடிக்காம உட்காரலாமா? ஏன்னா பிடிக்காம உட்காரலாமா? கேமரா பிடிச்சிக்கிறீங்க. கேமரா கொடு. கேமரா கொடு. வேண்டாம் நீங்க போறீங்களா? நீ போடா. கேமரா கொடு. தள்ளி வா. 40,000. குடிக்காம நரசிம்மண்ணா சிம்மாலேஸ்வர் பேஜ் இன்னைக்கு இருக்குமா இல்லைன்னு தெரிஞ்சு. டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா. முடிஞ்சாரு ஆளு. ஏன் அண்ணன் போய் சிக்னல் கொடுத்தாரு வரக்கூடாது. வர நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ गाइस இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கேம் விளையாண்டோம். அப்படியே வந்து அந்த படபடப்புல நிக்க மாட்டேது. பயங்கரமா வந்ததுக்கு வந்து ஒர்த்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. கடைசியா லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பிளாக் தண்டர்ல இப்படி என்ஜாய் பண்ணது. இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா பார்க்க போறோம். ஏய் சந்தோஷ் வரானே என்ன? டேய் அங்கெல்லாம் போக கூடாது, இடையில போக கூடாது, வந்துருவாங்க. வா போக கூடாது. எதுல வர்றாரு? நீ வா இந்த வா, மேல வந்துருவான்டா. அங்க வர எவ்வளவு தூரம் போயிருக்காரு அவரு. வா. ஐயோ அதுல வரணும். ஏய் சந்தோஷ் வா வா வா. நம்ம பையன் வந்துட்டு இருக்கான் சந்தோஷ். ஐயோ எங்கடா காணோம் அவனை? ஏய் சந்தோஷ் வராடா. முடிச்சுட்டு அவ்வளவுதான். கேமரா முடிச்சு விட்டுருவான் இருக்கான். அது எடுத்துட்டு வா. அதே கூப்பிட்டு வந்த. டேய் இதுல வருவாங்க. வா எந்திரி முதல்ல. வேற கேம்ஸ் போலாம் கைஸ். வேற கேம் போலாம் கைஸ். இப்போ வந்து நம்ம பாத்தீங்கன்னா சுனையருவில இருக்கிறோம். போயிட்டு வரலாமா? வாங்க போய் உள்ள லைட்டா ஒரு குளியில போல. ஏய் இருடா நான் வரேன்டா. ஏய் அடிக்காதீங்கடா சரிங்களா கைஸ். நானும் போய் ஒரு லைட்டா ஒரு குளியில போட்டு வரேன். சுனையருவியில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். சூப்பரா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கு. டீஹைட்ரேட்டா இருந்தா ரொம்ப ஹைட்ரேட்டா மாறிட்டோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் அந்த கேம்ஸ் விளையாண்டதை விட இது எங்களுக்கு பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா தண்ணி வந்து மேல அப்படியே அடிக்க. ஆனா இன்னும் ஸ்பீடா வந்துட்டா நல்லா இருந்திருக்கும்ல. கொஞ்சம் மெதுவா வருது. ஆனா சில்ட்ரன்ஸ்ல அதான் பெட்டர். அதான் ஓகே. ஆமா சூப்பரா இருக்குது. இது பேரு பாத்தீங்கன்னா சுனையருவி தான்டா. கிட்ஸ்ல எத்தனை பேர் விளையாண்டுக்கிறாங்க பாருங்க. ஏகப்பட்ட பேர் என்ஜாய் பண்ணிட்டு. இந்த சம்மருக்கு வந்து ஒரு சக்க ஸ்பாட்னே சொல்லுவேன். சக்க இல்ல ஜூசி ஸ்பாட் தான்டா. செம்மையா இருக்கும். எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க அடுத்த ஸ்பாட்டுக்கு போலாம். எந்திரி. கேமரா வர கையில வச்சுட்டு வரான். கேமரா கையில வைக்காம நாங்க எங்களுக்கு அள்ளு விட்டுருச்சு. தவிர வரானா பாதியில செத்துட்டானா தெரியல. அட நனைஞ்சாலும் பரவாயில்ல பயப்படாது. அவன் மூஞ்சி ஜூம் பண்ணி எப்படி இருக்கு. இந்த டாஸ்க்கு தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். இந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேர் விளையாடுற மாதிரி இருக்குது. நானும் சந்தோஷம். நம்ம 2 போய்க்கலாம்ல. நம்ம 2 போய்க்கலாம். கேம் ஆதியுமே கிஷோரும் போறாங்க. ஆதி ரெடி என்ன? இது வரைக்கும் ஒண்ணு கூட நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க. ஒண்ணு கூட அவன் விளையாட மாட்டான். தெரியல அவனை வச்சுட்டு. இந்த டைம் நீங்க 2 பேர் போங்க சரியா? இங்க அதனால வேற வழி இல்ல. கூட்டு போய் இடையிலேயே குதிச்சிட போறான். அவ்வளவு நம்மளுக்கு அடி விழுந்துரு. இதுதான் ட்ரை பண்ண போறோம். செம்மையா இருக்கு போது. சம்பவம் இருக்கு. எப்படி ப்ரோ? ஓகே ஓகே.
பெல்ட் போல இருக்கு இந்த இடத்துல நிறைய பேர் விழுந்திருக்காங்க கடைசி இவரே வந்து விழுந்துட்டாரு என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி மேக்ஸிமம் எல்லா கேமும் விளாண்டாச்சு. இது பார்த்தீங்கன்னா சில் அவுட் தீம் பார்க்கோட ஃபுல் மேப்பு. ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கமா? வா எது பார்த்துருக்கேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவா. பார்க்கிங் வந்தோம். நேரா உள்ள போனோமா, உள்ள போயிட்டு இதெல்லாம் லாக்ல எடுத்து வச்சுட்டு நேரா அங்கதான் போனோம். மிரட்டி விட்ட கேம் அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கேம் அங்க விளையாண்டுட்டு சுருளி அருவி சுனை அருவி சாரி கைஸ் சாரி சுனை அருவி ஃபுல்லாவே கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஃபுல்லாவே மிரட்டி விடுற அடல்ட்டுக்குலாம் அது ஒரு அப்புறம் இந்த இது பாத்தீங்கன்னா 3 பேர் வந்தோம்ல. ஆமா அதுல கிட்ஸ் ப்ளே பண்றதுக்கு. ஆமா ட்ரை கேம்ஸ்லாம் ஒண்ணுமே விளையாடலையே. இருந்துச்சு ஆனா அங்க ஆள் இல்லையா யாருமே. ட்ரை கேம்ஸ் தான் நம்ம ஒன்றும் ட்ரை பண்ணாம இருக்கிறோம். அது போயிடலாமா? போலாமாங்க? யாரும் இல்லையா? விளையாடலாமா? ஆனா அது கிட்ஸ் அதிகமா ப்ளே பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆமா வாட்டர் கேம்ஸ் நம்ம வீடியோல எக்ஸ்ப்ளோர் பண்ணி தான் அங்கதான் இன்னும் போயிட்டு அலையா ஒரு சும்மா. ஆமா அது ஒரு டைமிங் நினைக்கிறேன் அந்த வேவ் வருது கைஸ். அது ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். அப்புறம் வந்து ட்ரை கேம்ஸ் அது பார்க்கணும். இது 2 மட்டும் பார்த்துட்டு இந்த வீடியோ இதோட ஃபினிஷ் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். என்னதான் நம்ம போய் அந்த தண்ணியில் ஆடினாலும் 5 நிமிஷம் வந்து நின்றோம்னா அவ்வளோதான் ஃபுல்லாகவே ட்ரை ஆகிடும். ஃபுல்லாகவே காஞ்சிருக்கு பாரு. எந்த அளவுக்கு வெயில் அடிக்கும் பாரு. நிறைய பார்த்துட்டு கேமரா சூப்பரு சூப்பரு. கைஸ் இதுதான் ட்ரெஸ்ஸிங் ரூமு. அதில் தான் மாற்றிட்டு அப்படியே நம்ம உள்ளே வந்து அக்கா பண்ணிட்டு இருக்கிறோம். அதான் ட்ரெஸ்ஸிங் ரூம் எல்லாம் ஒன்று தானே? எல்லாமே ஒண்ணுதான். இந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் ப்ளே பண்ணுறது ஜங்கிள் வேர்ல்டு. அது என்னடா டேய் அங்கே பாரு, அங்கே ஃப்ரேமை பாருங்க ஜி. எல்லாம் அங்கே போகலாம். கமான் கைஸ் சுற்றி பார்க்குறதுக்கு. ஆமாம் அதுக்கு போய் அப்படியே சண்டை வர மாதிரி எடுத்தால் நல்லா இருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும்ல. அது டைமிங் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கேயே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ரூமு ரெஸ்டாரண்ட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. மற்ற பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து நீங்கள் உள்ளே கொண்டு வர அலௌடு இல்லை. ஆனால் இங்கே வந்து சில் அவுட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பாடு வந்து உள்ளே கொண்டு வந்துக்கலாம். வெளியிருந்தே நீங்கள் ஆக்கி கூட கொண்டு வந்துக்கலாம். புளி சாதம் தயிர் சாதம் எது வேணால் கொண்டு வந்துக்கலாம். உங்களுக்கு அந்த ஒரு ஃபெசிலிட்டி ஆப்ஷன் இருக்குது. ட்ரை கேம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போது ஒரு டைம் விளாண்டா போது. ஆமாம் ஆமாம் கைஸ் நம்ம சரண்டர் பண்ணியிருக்காங்க. அது வந்து பழங்காலத்தான விஷயம். ஜுராசிக் வேர்ல்டுல இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. உள்ள போக முடியாத இருக்கு. உள்ள அலௌட் இல்லையா? இதுதான் பிரைஸ். அது என்ன படம்? சிவாஜி படம். என்ன பண்ற? என்ன பாகுபலி ராணானா? அவர் இதெல்லாம் அடக்குவாரு. இது இல்லையா? அதே காணா. பாம்பு அது அதுக்கப்புறம் இப்பதான் பார்க்கும். கொஞ்சம் உள்ள போற மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். இது எல்லாமே சிலையா இல்ல, எப்படி பொம்மையாட்ட அப்படியே வச்சிருக்காங்க. இங்க வேற ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால கொஞ்சம் வயிறு ஏறிட்டு செய்யும். இங்க லியோ பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அப்படியே கண்டுக்காத மாதிரி யாரு இவர் லியோதாஸ் ஆமா. ஸோ 2026 நம்ம அது சிஎம் ஆகிறத யாருனாலும் சென்சாரா கேவலப்பட்டுக்க. போ ஓரமா போ. வருங்கால ஃபியூச்சர் நம்ம தான். இங்க வர நல்லா இருக்குடா. இங்க வா அப்படி வா. நீங்க வா. அப்படியே ஸ்டாப் பண்ணு. ஒரு செகண்ட். கைஸ் இப்போ வந்து அந்த வேவ் வந்து டைமிங் சொல்லியிருக்காங்க. அது குறிப்பிட்ட டைம் தான். நாங்கள் பிளாக் தண்டர் போகிறப்பையும் அதே டைம் தான் விட்டுருந்தாங்க. இங்கேயும் அதே டைம் தான். ஸோ அதை வந்து நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க டைம் ஆச்சு. அது வேவ் அதான் சொல்றாங்களா? லாஸ்டா ஒரு விளையாட போறோம். இதுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். இது ஒரு டைமிங் தான். எல்லா பக்கமே எல்லா தீம் பார்க்கு இந்த மாதிரி எல்லா
டைமிங் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இங்கேயும் அதே தான் அப்படியே ட்ரை பண்ணிட்டு வந்துடுறோம். ஐ லவ் சில்லா. ட்ரை கேம்ஸ் வாட்டர் கேம்ஸ் எல்லாம் விளாண்டு முடிச்சுட்டு பயங்கர டயர்ட் ஆயிடுவோம். ஏன்னா ஃபுல் டயர்டு வந்தா ஈவினிங் வரைக்கும் ஃபுல் என்ஜாய்மெண்ட். உள்ள என்ஜாய் பண்ணலாம். காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் பசிக்குதாம இருக்கு. ஸோ உள்ளேயே ரெஸ்டாரண்ட் அவைலபிளாக இருக்கு. என்னென்ன இருக்குன்னா வெரைட்டி ரைஸ், சாம்பார், டொமேட்டோ நிறைய வச்சிருக்காங்க. பிரியாணி, சிக்கன் பிரியாணி எங்கே இருக்குன்னு சொன்னா சிக்கன் பிரியாணி எல்லாமே அவைலபிளாக இருக்கு. ஸோ உள்ள எல்லா ஃபெசிலிட்டி நீங்கள் கேன்சல். அப்புறம் வந்து நீங்க புளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு வெளியே இருந்து வீட்லயே செஞ்சு கொண்டு வந்தாலும் சரி, உள்ள அலவுடு. ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு இப்போ ட்ரெஸ் சேஞ்சிங் ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நேரா உள்ளே ரெஸ்டாரண்ட் இருக்கு, போய் ஃபுட்டு ட்ரை பண்ண போறோம். உள்ள ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டைமு கரெக்டாக 4 ஆச்சு. 2-2:30 வரைக்கும் தான் சிக்கன் பிரியாணி நிறைய அவைலபிள். 1 மணிக்கே வந்துடும். 1 மணிக்கு. இன்னைக்கு சண்டேனால கொஞ்சம் சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்குது, சிக்கன் ரைஸ் இருக்குது. அதனால சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எக் ரைஸ் சொல்லியிருக்கேன். எக் ரைஸ் சொல்லியிருக்கேன். இப்போ எல்லா ரைஸ் ஒன்று தானே. 60 கேம்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் எல்லாருமே கவர் பண்ணி எடுத்திருக்கோம். எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரெஸ்டாரண்ட் வந்து இந்த சம்மர்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஒர்த்தா இருக்கும். இப்போ ஃபுட்டு ட்ரை பண்ணிட்டு இந்த தீம் பார்க்கில் ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஆர்டர் சொல்லியிருக்கோம், வந்துடும். சரி வாங்க சாப்பிட்லாம். சில் அவுட் தீம் பார்க்கில் சிக்கன் ரைஸ் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ண போகிறோம். நல்லா இருக்கும். நல்லா இருக்கா? என்னடா இவனை விட்டு சாப்பிடணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. எனக்கு இன்னும் வரல. அவனுக்கு வெஜ் ரைஸ் சொல்லியிருக்கு, கொஞ்சம் லேட்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவனை வெறுப்பேற்றுறதுக்காகவே நாங்கள் சாப்பிட்ருக்கோம். சிக்கன் ரைஸில் வந்து போன்லெஸ் சிக்கன் போட்டிருக்காங்க. அது வந்து பேசக்கூடிய ஒரு பொருள். ஆனால் ஆமாம், எலும்பு படம் போன்லெஸ் போட்டிருக்காங்க. போனுக்கா? ஆமாம், இல்லை நாங்கள் போன்லெஸ்ஸாக இருக்கோம். நல்லா இருக்கு. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி வயிறே அப்படி ரிலாக்ஸ் ஆகும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா அப்படியே தொண்டை இறங்குதா செம்ம ஃபுல்லாக. ஆமாம், நான் இது மைக்கு நினச்சிட்டு அது பழக்கதாசம் ஆயிடுச்சு. நீசிங் டச்சா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போகிறோம். இந்த தீம் பார்க் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து யார் யாருக்குன்னா சில்ட்ரன்ஸுக்கும் ஃபீமேல்ஸும் கேர்ள்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அடல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 கேம்ஸ் இருக்குது. பசங்க 2-3 கேம்ஸ் ஃபுல்லாக இருக்கும். மெயினாக ஃபேமிலியோட வந்தால் ஜாலியாக ரிலாக்ஸ். சம்மர் லீவுக்கு நீங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். கிட்டத்தட்ட 60+ கேம்ஸ் இருக்குது. எல்லாமே என்ஜாய் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஃபஸ்ட்டு கேம் பசங்க பயங்கரமாக இருக்கும். ஆமாம், நல்லாயிருக்கும். த்ரில்லிங்காக இருக்கும். 4-5 கேம் பயங்கரமாக. ட்ரை கேம்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குலாம் நிறையா இருக்குது. டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஆனால் நீங்கள் நேரத்துலேயே கிளம்பி வந்துடுங்க. இல்லாட்டி நாங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா சாப்பாடு கொண்டு வந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. சாப்பாடு கொண்டு வராமல் வந்துட்டிங்கன்னா இங்கே ரெஸ்டாரண்ட்டில் கொண்டு வர ஃபுட்டும் சாப்பிட்ற இடம் இருக்குது. இல்லை அப்படி கொண்டு வராமல் விட்டாங்கன்னா இங்கே ரெஸ்டாரண்ட்லேயே அவங்க நினச்சது சாப்பிட முடியாது. நாங்கள் பார்த்தீங்களா இப்போ சிக்கன் பிரியாணி 100 எவ்வளோ பிரியாணி வெளுத்து கட்டலான்னு பார்த்தா முடியல. 150 ரூபா எல்லாம் முடிஞ்சு வச்சாங்க. எல்லாம் பட்ஜெட்டாக தான் இருக்குது. இங்கே டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 ரூபா. ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க, அப்புறம் பல்லடம், அதாவது திருப்பூர்னு சொல்லிட்டு எல்லாம் இன்க்ளூடாக வரும். இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த சம்மர் இதில் என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஒர்த்தாக இருக்கும். ஃபேமிலியோட கூப்பிட்டு வந்து ஜாலியாக அடிச்சு மாட்டிட்டு போய் போக வேண்டியது. சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அடிக்கிற வெயிலுக்கு பெஸ்ட்டு ஸ்பாட்டு சில் அவுட் தீம் பார்க் ரெஃபர் பண்ணுறேன். பெருந்துறை அது சொல்லவே இல்லை. பெருந்துறை நான் சொல்லவே இல்லை, மிஸ் பண்ணிட்டேன். பெருந்துறையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ள. 4 கிலோமீட்டர் வருதா? 3 கம்மியாக தான். 3-4 வரும். 3 கிலோமீட்டர். நீங்கள் அதாவது அந்த சைடு பொள்ளாச்சி, உடுமலை, பல்லடம் இந்த சைடு அந்த லைன்லேருந்து வந்தீங்கன்னா பைபாஸ் வந்து வர்றது பெட்டர். பைபாஸ் தான் பெருந்துறையில் வந்துட்டு சில்லூர் தீம் பார்க் போட்டாலே வந்துடும். லொக்கேஷனே நீங்கள் சில்லூர் தீம் பார்க் போட்டாலே வந்துடுது. ஸோ பக்கம்தான் உங்களுக்கு.
நீங்கள் திருப்பூர் சுற்றி வரலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். பட் ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். சண்டே வேறு சொல்லவே தேவையில்லை. அதனால தான் நாங்கள் பல்லடத்தில் இருக்கிறனால அவினாசி வந்து அங்கேருந்து பைபாஸுக்கு வந்து செங்கப்பள்ளி அப்புறம் பெருந்துறை அப்படியே வந்துட்டோம். கொஞ்சம் பக்கமாக தான் இருந்துச்சு. ஏன்னா வண்டி மட்டும் இடக்கிறதுக்காம தான் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருப்போம். நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். சொல்லிட்டே சூர்யா அப்புறம் சொல்லணும்ல ஒரு சூப்பரான மஜாவான ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். நீங்கள் இந்த சம்மருக்கு எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சில் அவுட் தீம் பார்க்கை முக்கியமாக ஃபேமிலியாக கப்புள்ஸா ஆமாம் நிறைய பேர் வந்துருந்தாங்க. ஆமாம் எல்லாருமே வரலாம். மெயினாக ஃபேமிலியோட வந்தீங்கன்னா உங்களோட கிட்ஸுக்கு எக்கச்சக்க கேம்ஸ் இருக்குது. சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அடிக்கிற வெயிலுக்கு ரிலாக்ஸாக சில் பண்ணிட்டு போகலாம். கூட இருக்க ஒருத்தர் பிளான் பண்ணிட்டாரு கப்புள்ஸ்னு அவங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிருங்க. என்னோட கப்பல் சார் ஓகேவா? சில் அவுட் தீம் பார்க் அதெல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. எப்படி என்ஜாய் பண்ணலாம்? அதுல இருந்து இப்போ வர வரைக்கும் எந்த குறையும் இல்லை. அந்த பக்கத்தில் போய் நீ கேட்காது. மைக் நீ வச்சிருக்க மைக் இங்க இருக்கா? நெஞ்சில பேசுடா. இல்லை மைக்கில் பேசு. அதான் வந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து நிக்கிற வரைக்கும் எந்த குறையும் இல்லை. எந்த குறை இல்லை. ட்ரெஸ் வந்து நமக்கு தனியா லாக்கர் கொடுத்துட்டாங்க. எல்லாமே இருக்கு. ஜாலியா போறோம், லைன்ல நிக்கிறோம். அது நேரத்துல வந்து லைன்ல நிக்க தேவையில்லை. இப்போ நாங்க ஒரு சில ரைடுக்கு மட்டும் லைன்ல நின்று போற மாதிரி இருக்கு. மீதி எல்லா ரைடும் ஜாலியா என்ன மேட் தர மாட்டாங்க. கொஞ்சம் பார்த்துட்டு அங்க இங்க எக்ஸ்ட்ரா அப்படியே ஆமா அந்த அளவுக்கு க்ரௌட் இருக்கு. நீங்க சண்டே வேறையா செம்ம க்ரௌடு. மேட்டெல்லாம் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி இப்படி லைன் அப் பண்ணிட்டு வந்தீங்கன்னு அவ்வளவுதான். ஒண்ணுமே பண்ண இன்னும் +2க்குள்ள லீவ் விடல. லீவ் விட்டான்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான். இங்க பார்க்கிங்கே இடம் இருக்காது. அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும். பார்க்கிங்ல பெருசா தான் இருக்கு. ஆமா ஃபுல்லா பார்க்கிங். டிரைவர் வெயிட் பண்றதுக்கு ஒரு தனியா ஒரு ரூம் மாதிரி கொடுத்திருக்காங்க. ஆமா சூப்பர். நானே வெயிட்டிங் ரூம் தனியா கொடுத்திருக்காங்க. நீயே இப்பதான் பாத்தியா? சோ அது இருக்குது உங்களுக்கு. ஸோ இவ்வளோ ஃபெசிலிட்டி செக்யூர் அண்ட் சேஃபாக இருக்கு. இந்த சில் அவுட் தீம் பார்க் இருக்கு. ஆமா அப்புறம் அதே மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் இருக்கு. பாத்துங்க எல்லாரும் நூடுல்ஸ் இப்போ எதுக்கு சம்மந்தம் இல்லாம அது நூடுல்ஸ் எல்லாம் ரெஸ்டாரண்ட்ல பேசுறா. நூடுல்ஸ் எல்லாம் இருக்கு. சாப்பிடலாம்னு சொன்னேன். சாப்பிடலாம் சொல்ல. நீ வெஜ் தானே. நீ எதுக்கு அதை பத்தி பேசுற? நூடுல்ஸ் நிறைய பேருக்கு பிடிக்கும்னா நூடுல்ஸ் பிடிக்கியா? நிறைய பேர் நூடுல்ஸ் அதெல்லாம் பேசுறீங்க. இங்க இந்த வீடியோ பண்ணா இந்த வீடியோ மட்டும் அதுதான் நிறைய பேர் நூடுல்ஸ் பிடிக்கும். அதுக்காக சாப்பிட வருவாங்க. நான் போன வீடியோல சொல்லிட்டேன் டிவிக்கு விஜய் அது இதுன்னு பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டேன். இப்ப தேவையில்லாம நூடுல்ஸ்னு சொல்லி இருக்கிற. இங்க என்ன இருக்கு அது மட்டும் பேச சரியா? ஸோ கைஸ் அவன் கிடக்குறான். இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்கிற சில் அவுட் தீம் பார்க்கு நீங்கள் இன்னும் விசிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கப்புள்ஸு இந்த சம்மருக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். வாங்க சீக்கிரம் வாங்க. இதோட இந்த vlog நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். மறக்காமல் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய் பாய்.